ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சாம்பார் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக. என்ன சாம்பார்ன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சட்டியில் சமைச்சாவே ருசி தனி தாங்க. அந்த சமையல் என்ன அப்படி என்ன சாம்பார் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் அப்படின்றது தானே. வாங்க, உடனே காட்டிட்டா அப்புறம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் முதல்ல நான் வந்து இந்த பாருங்கள், மத்தால் தான் கடைஞ்சேன். மத்தால் கடைஞ்சி சும்மா செம்ம டேஸ்ட்டாக சமைச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஏன் இந்த மத்தில் வந்து இங்கே கட்டியில் வந்து கட்டு போட்டுருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? போன தடவை கடையும் போது மத்துக்கோள் உடஞ்சிருச்சு. வா, இங்கே பாருங்க, இதுவும் நான் தான், ரைஸும் நான் தான் சமைச்சேன். ஓகே, நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். வாவ், பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுது. ரைஸ் நல்லா இருக்கு. ஓகே, ரைஸ் போட்டாச்சு. இப்போதான் நான் வந்து பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுப்பு அமைஞ்சு போச்சு, அப்பவும் வந்து இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் அடுப்போட மகிமை. ஆஹா, காய் நல்லா வாரி போட்டுக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க முள்ளங்கி எந்த காய் போட்டாலும் ஓரம் எடுத்து வச்சிடுறாங்க. ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கணும், மெயினாக டேஸ்ட் இருக்கணும். குழந்தைங்க வந்து நம்ம சமைச்ச மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள், குழந்தைங்களாம் காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி பருப்பு சாம்பார் தான் நம்ம சமைச்சிருக்கிறோம். எனக்கே சின்ன வயசில் முள்ளங்கி வந்து பிடிக்காது. காயை வந்து ஓரம் எடுத்து வச்சுருவேன். ஏன் இந்த மாதிரி ஓரம் எடுத்து வச்சு சாப்பிட்ணும்? காயோட மகிமையெல்லாம் நம்மளுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி டேஸ்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்றது நம்ம லைவில் போட்டிருக்கிறேன். அந்த லைவை போயிட்டு பாருங்கள். காய் ரொம்ப சூடாக இருக்கு. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், மண்டிக்கு அடிக்குது. அடடா, என்ன டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கியவே நான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வேன்னு நானே நினச்சி பார்க்கல. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, முள்ளங்கி டேஸ்ட்டாக இருக்குது, ஓகே சொல்லிட்டேன். இப்போ சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாயில் எச்சி ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் டேஸ்ட்டு. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட். ஓகே, ஆஹா, சரி, ஓகே, சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, காய், அந்த காயை வந்து நம்ம வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சாதம் இருக்கு இல்லைங்களா, ரைஸு, அந்த ரைஸில் நம்ம ஒரு காயை வச்சு மெண்டு சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ பார்க்குறேன். அப்பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர டேஸ்ட், வேற லெவல். இப்படி ஒரு குழம்பு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஊஞ்சல் தொட்டி சேனலில் லைவ் போட்டு நான் சமைச்சிருக்கிறேன். லைவ், ஓகேங்களா? அந்த லைவை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் இந்த குழம்புக்கு என்னெல்லாம் போட்டேன் அப்படின்றது தெரியும். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் வாங்க.
யாருக்கெல்லாம் முள்ளங்கி சாம்பார் பிடிக்காதோ இந்த சாம்பாரை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த முள்ளங்கி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் லைவ் போட்டிருக்கிறேன், அதில் போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.